டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை பதற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சூரிச் நோக்கி புறப்பட தயாராக இருந்த ஸ்விஸ் ஏர்லைன்ஸின் ஏர்பஸ் A330 விமானம் ரன்வேயில் சென்று கொண்டிருந்த போது என்ஜினில் கோளாறு ஏற்பட்டு தீப்பிடித்தது. இந்த விபத்தில் சிக்கிய 6 பயணிகள் காயமடைந்த நிலையில் உடனடியாக அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதிர்ஷ்டவசமாக விமானத்தில் இருந்த மற்ற பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். விமானம் தீப்பற்றிய போது அவசர கால சறுக்கு வழுக்கிகள் மூலம் பயணிகள் அனைவரும் ரன்வேயிலேயே பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். சறுக்கி கீழே இறங்க முடியாத பயணிகளுக்கு ஏணிகள் மூலம் மீட்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து ஸ்விஸ் ஏர் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் விமானத்திலிருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டதாகவும் விமான குழுவினர் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 6 பயணிகளுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய ஸ்விஸ் ஏர் நிறுவனம் சிறப்பு பணிக்குழுவை அமைத்துள்ளது. நிறுவனத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் டெல்லிக்கு விரைந்து விமானத்தை நேரில் ஆய்வு செய்ய உள்ளனர். இத்தகைய விபத்துகள் விமான பயணிகளின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியுள்ளது.